அதிமுக கூட்டணியில் ஏற்பட்ட திடீர் திருப்பம், எடப்பாடி பரபரப்பு அறிக்கை. நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தாளர்கள் அழிந்து போவார்கள் அப்படிங்கிறத உதாரணமாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அதிமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டு திமுகவில் இணைந்தவர்களும் தற்சமயம் கண்முன்னே பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆன்மாவும் எம்ஜிஆருடைய ஆன்மாவும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே தக்க பதிலடிகளை கொடுக்கும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இந்த பிரச்சனை ஒருபுறம் இருந்தாலுமே அதிமுக கூட்டணியிலே திடீர் திருப்பம் என்பது ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது நேற்று தினம் மாலையிலிருந்து வெளியாகிக் கொண்டு தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்த நிலையிலே அதிமுக கூட்டணியில் பாஜக 30 முதல் 40 இடங்கள் வரை எதிர்பார்த்த சூழலில் தற்போது 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறதாம். இந்த திடீர் திருப்பதை தொடர்ந்து தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யும் நோக்கத்தில் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இன்றைய தினம் சென்னை வர இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. நாளை மறுநாள் இதற்கான அதிகாரப்பூர்வமான உடன்படிக்கை கையெழுத்தாகும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையே நிலுவையில் உள்ள சிக்கல்களை கலைத்து கூட்டணியை உறுதிப்படுத்துவது குறித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் மாலை தனது கட்சியின் மூத்தவர்களிடம் தீவிர ஆலோசனையிலும் ஈடுபட இருப்பதாகவும் சொல்றாங்க. இது தமிழக அரசியல் அடுத்த கட்ட நகர்வாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியாக. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 30 எங்களுக்கு 40 தொகுதிகள் வேணும். முதலிலே 50 தொகுதிகள் கேட்டார்கள், அடுத்து 40 தொகுதிகள் கேட்டார்கள். அதற்கடுத்து 30 40க்கு இடைப்பட்ட தொகுதிகள் என்பது எங்களுக்கு வேண்டும். கண்டிப்பாக 30 35 தொகுதிகளாவது வேண்டும் என பாஜக எதிர்பார்ப்பு என்பது வைத்திருந்தது. ஆனால் அதிமுகவின் சார்பாக தற்சமயம் 27 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரசுக்கு திமுக 28 தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்கி இருந்தது. அதே போலத்தான் தற்போது அதிமுகவும் 27 தொகுதிகள் மட்டும் ஒதுக்கி இருக்கிறது. அதற்குரிய கையெழுத்துக்கள் என்பது இன்றைய தினம் அல்லது நாளை தினம் கண்டிப்பாக பாஜகவுடைய முக்கியமான தலைவர் முன்னிலையிலேயே கையெழுத்தாவதற்குரிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது மிக விரைவாகவே வெளிவர இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதே போல 2026 இந்த தேர்தலை மட்டும் அதிமுக விட்டுவிட்டால், ஒருவேளை தோல்வியை தழுவிவிட்டால், இனி எந்த காலத்திலும் அதிமுகவால் வெற்றி வகை சூடுவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. ஏனென்றால் 2031 விஜய் மிகப்பெரிய விசுரூபம் எடுத்திருப்பார். அதற்கு முன்னதாக அதிமுக இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று தமிழக மக்களுக்கு மீண்டும் ஒரு நல்லாட்சியை கொடுத்து அந்த ஆட்சியின் மூலம் கண்டிப்பாக அதிமுகவை தக்க வைக்க வேண்டிய கட்டாயத்திலே எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். அதற்குரிய வேலைப்பாடுகளைத்தான் மிக தீவிரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே 2026 சட்டமன்றத்தில் சமீபத்தில் வந்த கருத்து கணிப்பு முடிவுகள் கூட அதிமுகவிற்கு ஆதரவாகத்தான் வந்திருந்தது. அதே போல பாஜகவிற்கு தொகுதிகளை குறைத்திருப்பதும் அதிமுக வெற்றிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் என அரசியல் வல்லுநர்களும் ஒரு புறத்திலே கருத்துக்களை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்றது மட்டுமல்லாமல் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.